அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்களுக்கு உதயா. இது என்னப்பா அதிமுக கட்சிக்கு வந்த சோதனை? ஒவ்வொரு எம்எல்ஏவாக இப்படி தாவேக்காக்கு போனால் அப்புறம் அதிமுக கட்சி யார் தான் நடத்துறது? அந்த கட்சியே இருக்கிறதே இப்போ கொஞ்சம் எம்எல்ஏ தான் இருக்கா. ஏற்கனவே முக்கியமானவர்கள்லாம் போயிட்டாங்க. அண்ணன் சிவி சண்முகம் வந்து ராஜினாமா பண்ணிட்டு எந்த கட்சியில் இணங்கலை வேணான்ட்டு அவர் போயிட்டார். அவர் ஐயா எஸ்பி வேலுமணி வந்து அவர் வந்து அப்படியே இருக்கிறாரு. ஏற்கனவே அவர் விலகிறன்னு சொன்னவர். அவர் சொன்னார். செங்கோட்டையன் ஐயா போனார். அன்னைக்கு ஆரம்பிச்சிச்சு ஏடிஎம்கேக்கு. அவர் கரெக்டாக அவர் போன நேரம் இங்கே ஏடிஎம்கேலேருந்து ஒவ்வொன்றா தாவேக்காயும் ஜெயிக்க வச்சு விட்டார். விஜய் அவர்களையும் முதலமைச்சர் ஆக்கிட்டார். ஏடிஎம்கேக்கு அப்போ பிடிச்சி ஒவ்வொரு எம்எல்ஏவாக போகிறது. ஆனால் இவர் நம்ம எடப்பாடி ஐயா என்ன சொல்லிக்கிருக்காரு, இவர் கட்சியை பற்றி அவர் கவலைப்படாமல் தாவேக்கா இன்னும் 6 மாதம் தான் ஆட்சியில் இருக்கான், அதுக்கப்புறம் வந்து தானே இறங்கிறோம்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒருவேளை அப்படி இறங்கினாலும் ரீதேர்தல் வச்சா ஜெயிச்சிருவாங்களா ஏடிஎம்கே? இல்லை, அது எப்படி முடியும்? எனக்கு தெரிஞ்ச இன்னொரு விஷயம், ஒருவேளை ஏடிஎம்கேலேருந்து எல்லா எம்எல்ஏவும் தாவேக்காக்கு போகிறாங்க, அது தாவேக்காக்கு உண்மையில் இந்த கட்சிக்கு நல்லதாக இருக்குமா? ஏன்னா எல்லா எம்எல்ஏவும் ராஜினாமா பண்ணிவிட்டு இப்போ இடைத்தேர்தல் ஒன்று வச்சா, இப்போ இடையில வேறு சொல்லியிருக்காப்புல ஐயா செங்கோட்டையன் அவர்கள், இன்னும் 25 பேர் ஏடிஎம்கேலேருந்து முக்கியமான எல்லாம் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போனால் ஏடிஎம்கேவுடைய நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை அப்படி தாவேக்காக்கு போனால் தாவேக்கா கட்சியின் நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்கள் பார்ப்போம். குட்டி ஏடிஎம்கேன்னு சொல்ல வேண்டியதான் தாவேக்காவை. இப்போ தாவேக்கான்னு கட்சி பேர் எடுத்துட வேண்டியதான். ஆனால் தாவேக்காவுக்கு வந்து செங்கோட்டையன் போனது வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இன்றைக்கி அவர் போய் எல்லா நுணுக்கங்களையும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. அரசியலுக்கு வந்து அப்படி தான் இருக்கணும், சட்டமன்றத்தில் அப்படி தான் பேசணும் எல்லாம். ஆமாம், இப்போ தாவேக்காவில் இருக்க எம்எல்ஏ எம்பிகளுக்கு என்ன தெரியும்? யாருக்குமே எதுவும் தெரியாது. செங்கோட்டனை இங்கே போட்ட கோடு தான் இன்றைக்கி ஏடிஎம்கேக்கு ஒரு பின்னடைவு, தாவேக்காவுக்கு அது ஒரு நேர்கோடு ஆகி போச்சு, அவ்வளோதான். இதையும் தாண்டி போகிற போக்க ஒரு அடி ஒன்று அடிச்சு விட்டு போயிட்டாப்புல. மதிமுக வைகோ ஐயா கட்சியையும் இழுத்துட்டு போயிட்டாப்புல. இனிமேல் அதிமுக வந்து மதிமுக மாதிரி தான் இருக்கும். அங்கே வைகோ ஐயா மட்டும்தானே தலைவராக இருக்கார். அது மாதிரி தான் ஏடிஎம்கேல வந்து ஏடிஎம்கே மட்டும்தான் எடப்பாடி அவர் மட்டும்தான் தலைவராக இருப்பார், மற்ற எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு அந்த கட்சியை வேறு ஒரு அடி அடித்து விட்டு போயிட்டார். ஆனால் ஏடிஎம்கேல எத்தனை பேர் இருந்தாலும் ஆனால் இனிமேல் கட்சி வளர்கிறது கஷ்டம்தான். அதே மாதிரி தாவேக்காக்கு எல்லா எம்எல்ஏயும் ஏடிஎம்கே எம்எல்ஏலாம் போயிட்டா இப்போ அந்த பழமையான கட்சி 60 வருஷம் ஆண்ட கட்சி என்ன பண்ணுறது? இது உண்மையிலே ஏடிஎம்கேக்கு பின்னடைவா இல்லை தாவேக்காக்கு பின்னடைவான்னு தெரில. பார்ப்போம். 6 மாதம்னே சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு 6 மாதம்லாம் இல்லை. இதை நான் வந்து 2 டைம் சொல்லிட்டேன். தாவேக்கா 5 வருஷம் அவங்க தான் ஆட்சியில் ஆளுவாங்க. ரீதேர்தல் வந்து ராஜினாமா பண்ண தேர்தல்லையும் கண்டிப்பாக தாவேக்கா தான் வெல்லும். நன்றி, வணக்கம்.